எம்ஜிஆர் குறித்தோ ஜெயலலிதா குறித்தோ எடப்பாடி பழனிசாமி குறித்தோ பேசும் பொழுது கூட கண்ணியத்தோடு பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவரான நயினார் நாகேந்திரனுடைய சட்டப்பேரவை செயல்பாடுகள் இருந்திருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் மாநில தலைமை பொறுப்புக்கு வருவது அதிமுகவிற்கு ஒரு சாதகமான விளைவை ஏற்படுத்தியிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். கடந்த முறை இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜக கூட்டணியில் இருந்து ஏன் விலகி வந்தோம் என்பதற்கான அறிக்கையினை அதிமுக சார்பில் வழங்கிய பொழுது மாநில தலைமை மீதுதான் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். பாஜக கூட்டணியில் இருந்து விலகி வந்த போதும் மாநில தலைமை மீது பல குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருந்த பொழுதும் மோடி குறித்தோ அமித்ஷா குறித்தோ தேசிய தலைமை குறித்தோ பாஜகவின் மற்ற தலைவர்கள் குறித்தோ எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்களையும் எதிர்மறை விமர்சனங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்தது கிடையாது. மத்திய அரசின் சில நடவடிக்கைகளை அவர் விமர்சனத்துக்கு உள்ளாக்கிய பொழுது கூட அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் மோடி தொடர்பாக எந்த விதமான நேரடியாக அவரை தாக்கக்கூடிய கருத்துக்களை பதிவிட்டது கிடையாது. எனவே அவர்களுடைய எதிர்ப்பு என்பது மாநில தலைமை தொடர்பாகத்தான் இருந்தது. அதை புரிந்து கொண்டு தற்போது இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதிமுக விரும்பக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் நிகழ இருக்கின்றது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே அதிமுக தலைவருடைய வருகையை எதிர்பார்த்து தான் இன்று 3 வகையாக அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடிய மேடைக்கு பின்புறமாக டிஜிட்டல் திரையை அமைத்திருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி வந்தால் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான மேடையாக இருக்கும். அதற்கு ஏற்ற வரிகளுடன் ஒரு டிஜிட்டல் பலகை தயார் செய்யப்பட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமி வராவிட்டால் அது வெறுமனவே பாஜகவிற்கான செய்தியாளர் சந்திப்பாக இருக்கும். அது போன்ற வாசகங்களுடன் மற்றும் ஒரு டிஜிட்டல் திரை தயார் செய்யப்பட்டிருந்தது. இன்று காலை 10 மணிக்கு எப்படியும் எடப்பாடி பழனிசாமி வந்து விடுவார் என்ற நம்பிக்கையிலே பாஜகவினர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செய்தியாளர் சந்திப்பு என்று எழுதப்பட்டிருந்த பெயர் பலகையை ஒளிர விட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு என்றும் ஓ பன்னீர்செல்வம் வருவாரா, டிடிவி தினகரன் வருவாரா என்பது உள்ளிட்ட எந்த விதமான நிலைப்பாடுகளையும் தங்களிடம் கூறாமல் பாஜக அந்த செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றது என்று குறிப்பிட்டதாக சொல்லப்படுகின்றது. அதன் பிறகுதான் அதிமுக சொல்லக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அதிமுக சொல்லக்கூடிய மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு முழுவதுமாக அதிமுகவிற்காக பாஜகவினர் தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கூட்டணி அமைப்பதற்கான இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை கிண்டி ஐடிசி தனியார் நட்சத்திர விடுதியை வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் சில நிமிடங்களில் அந்த சந்திப்பு நிகழ இருக்கின்றது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே இன்னும் சற்று நேரத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்ததற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் என்று அடுத்தடுத்த 2 தேர்தல்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தை எதிர்கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெறுகின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாகனம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி நட்சத்திர விடுதியை வந்தடையக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மற்றொரு பக்கம் உள்துறை அமைச்சர் தன்னுடைய அறையிலிருந்து தயாராகி கொண்டிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடைக்கு வரும்பொழுது உள்துறை அமைச்சரும் அதே நேரத்தில் மேடைக்கு வருவார். 2 பேரும் ஒரே நேரத்தில் மேடையில் தோன்றக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. உள்துறை அமைச்சருடைய அறையில் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அறையில் இருந்து அவர் வெளியில் வருவதற்கான அவருடைய பாதுகாப்பு காவலர்கள் அந்த அறையின் முன்பாக நின்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. எனவே 2 பேரும் ஒரே நேரத்தில் மேடையில் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உள்துறை அமைச்சரோடு கரம் குலுக்கி தன்னுடைய அந்த பழைய நட்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுப்பித்துக் கொண்டு அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி உருவாகி இருப்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கின்றது அதிகபட்சமாக. ஆனாலும் மே மாதம் முதலே தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பணியை விரைவுபடுத்த இருக்கின்றார்கள். திமுக கூட்டணிக்கு போட்டியளிக்கக்கூடிய விதமாக அனைத்து 234 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை தீர்மானித்து அதற்கான பணிகளை விரைவாக மேற்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். உடனடியாக தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இந்த கூட்டணி தற்பொழுது அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரை 3 மாதங்களுக்கு முன்பாகத்தான் முடிவு செய்யப்படும். ஆனால் இவ்வளவு விரைவாக தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிலும் குறிப்பாக அமித்ஷாவே நேரடியாக வந்து ஓராண்டுக்கு முன்பே ஒரு கட்சியுடனான கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். பாஜக வலிமையாக இருக்கக்கூடிய, ஆட்சி செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, ஒடிசா போன்ற மாநிலங்களில் கூட இந்த அளவு பாஜக முனைப்பு காட்டியது கிடையாது. ஆனால் நேரடியாக ஓராண்டுக்கு முன்பே தமிழகத்திற்கு வந்து அதிமுகவுடனான கூட்டணியை நிறைவு செய்திருக்கின்றார்கள், முடிவு செய்திருக்கின்றார்கள். அதிமுக விதித்த அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்பதிலிருந்தே அதிமுகவிற்கு பாஜக வழங்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல்
மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்து வந்தவர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.